உதயம் சோத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வார்களோடு பேசலாம். சார் வணக்கம். சார், பாஜகவினுடைய எல்முருகன் திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சி எங்களோட இணைய போகுது. அது ஏற்கனவே பாஜகவில் இருந்த ஒரு கட்சி தான் அப்படின்னு வைகோ அவர்களை நேரடியாக சொல்லியிருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி பாக்குறீங்க? திருமாவளவனை ட்ரை பண்ணாங்க, சரி வரல. இப்போ வைகோ கிட்ட போயிருக்கு. வைகோவுக்கு மேல எப்படி போறாங்கன்னாக்கா, அவருக்கு ராஜ்யசபா கொடுக்கலங்கிறதுக்கு அவர் கோவம், அவருக்கு மனசுக்குள்ளார ஒருத்தர் இருக்குதோ அதை வச்சு இந்த பக்கம் எடுக்கலான்னு முடிவு எடுக்கிறாங்க. இதுல என்னன்னாக்கா, பாஜகங்கிறது ஒரு பிச்சைக்கார கட்சிங்கிறதுக்கு இதெல்லாம் ப்ரூஃப். சொந்த சாப்பாடே கிடையாது. ஊடா போய் பிச்சை எடுத்து வேற உழுவுறதெல்லாம் என் சாப்பாடுன்னு சாப்பிடுறாரு. உன் கூட்டணியில இருந்தவங்க யார்? போன எலெக்ஷன்ல ஈரோடு எலெக்ஷன் வரல இவங்க கூட இருந்தவங்க, அதெல்லாம் வைகோ இல்லையே. நீ என்னத்துக்கு திமுக எடுத்துக்கு போற? உன் மேல அக்கறை இருந்தா அவங்களே வர போறாங்க. நீ என்னத்துக்கு வர? பேச்சுவார்த்தை நடக்கிறது என்னத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்துற? ஆக உன்னை யாரும் சீர்ந்தல எப்படின்னு கேட்பீங்க. அமித்ஷா இதுக்கு முன்னாடிலாம் சென்னைக்கு வந்தாருன்னா அவரை பார்க்கறதுக்கு அவருடைய கூட்டணி தலைவர்கள்லாம் அப்படியே வரிசையா நிற்பாங்க. பழனிசாமிக்கு அனுமதி இல்லை, பன்னீர்செல்வத்துக்கு மாத்தரமை, தினகரனை சந்திக்க விரும்பவில்லை, அப்படியெல்லாம் செய்தி பெருசா வரும். தினகரன் ஏமாற்றம் அப்படி எல்லாம் போடுவீங்க. இந்த தடவை அமித்ஷா வர்றாரு. அமித்ஷாவை சந்திக்க யாரும் போகவில்லை. மதுரையில போறாரு, ஒண்டியா நிக்கிறாரு. கூட்டணி கட்சிக்காரன் ஒருத்தர் ஈகாக்கா எட்டி பார்க்கலாம். கியூ நின்னுச்சு அவரை பாக்குறதுக்கு. இன்னைக்கு இவர் நிக்கிறாரு கியூல, என்னையும் பாருங்க, ஒருத்தர் வரல. என்ன பண்றதுன்னு தெரியல. பாக்குறதுக்கு அவர் அமித்ஷா வர்றாரு, சீந்தறதுக்கு ஆள் இல்லை. இதுல உன் கட்சி கூட்டணியை நீ முதல்ல செட் பண்ணு. உன் கட்சியில யார் கூட்டணியில இருக்காங்க? நீ திமுக கூட்டணியை பத்தி நீ ஏன் பேசுற? அதை உடைக்கிறாங்க. உன் கட்சியை உன்னோட கூட்டணியில யாரோ இருக்காங்களா? முதல்ல அதை சொன்னேன். அதையே திமுக கூட்டணி உடம்பு, திமுக கூட்டணி உன் கூட்டணியில யார் இருக்காங்கிறது இந்த மக்களுக்கு தெரியல. அதை முதல்ல உறுதிப்படுத்த, அப்புறம் பார்க்கலாம் வைகோ வர்றாரா தைகோ வர்றாரான்னு. இல்ல, ராஜ்யசபா எம்பி சீட்டு கூட அது வைகோ அவர்களுக்கு ஏற்கனவே தெரியாது, அவர் கிடைக்காதுன்னு தெரியும்னே ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. ஆமா, அவருக்கு இப்ப முடியுது. எத்தனை தடவை அவருக்கே கொடுப்பாங்க? மத்த கூட்டணில நிறைய கட்சிகள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் தானே கொடுத்தாங்கன்னு அது அவருக்கு தெரியாதா? எல்லா நேரத்திலும் நீங்களே இருப்பீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நீங்க திமுகவிலேயே இருந்தா மாத்திரம் கொடுத்துருவாங்களா திருப்பி? இப்ப வெல்சனுக்கு கொடுத்தாங்க. அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்து பல வழக்குகளை அவர் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. அவர் ராஜ்யசபால இருந்தா நமக்கு நல்லது. அவருடைய ராஜ்யசபா ஸ்பீச் எல்லாம் பெருசா, அதே வைகோவை நான் குறைச்சி மதிப்பிடல. அவர் ஒரு வக்கீலா இருக்கிறதுனால அவருடைய சேவையை நமக்கு அவருக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. சல்மா ஒரு பெண், ஒரு முஸ்லீம், ரெண்டு இதையும் சேர்த்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. எழுத்தாளர். ஆமா, அது எழுத்தாளர் கூட. சிவலிங்கம் அந்த காலத்துல எங்க அண்ணன் திமுக விட்டு அதிமுக போனபோது அவர் எதிர்த்து நின்றவர். சேலத்தில் எதிர்த்து நின்று எங்க அண்ணனை தோக்கடிக்கிற அளவுக்கு போனவர். 300 ஓட்டுல தான் தப்பிச்சாரு அண்ணா திமுக. தப்பி போலக்கிற அளவு அவ்வளவு பவர்ஃபுல் மேன் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கமலஹாசன் கூட்டணியில இருக்கிறது ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. நீங்க விஜய் மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க, விஜய் வந்துருவாரு உங்களுக்கு தொலைச்சிருவாரு அப்படின்னு இருக்கீங்க. விஜய் தான் பாரு, அந்த அஸ்திரத்துக்கு இந்த அஸ்திரம் வச்சிருக்கேன், நீ அக்னி அஸ்திரத்தை விடுறேன்னா நான் வருண அஸ்திரத்தை விடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேலன்ஸா தான் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னு அதிமுக கொடுத்தது கட்சி தொண்டர்களுக்கு கொடுத்துருக்காங்க. கூட்டணிக்காக கொடுக்கல அவங்க. ஏன்னா இந்த கூட்டணி இந்த ஆளுங்கெல்லாம் என்னன்னா யாருக்கிட்ட வேணாலும் போயிடுவாங்க. ஆனா அதுக்கு பதிலாக நமக்கு உண்மையா உழைச்ச தொண்டனுக்கு கொடுத்த அந்த தொண்டனுக்கு கொடுக்குற அங்கீகாரம் இன்னும் சக்தி வாய்ந்தது இல்லை. அந்த வகையில பழனிசாமி என்னுடைய பாராட்டுகள். கட்சிக்காக உழைச்ச ஒரு தொண்டர்கள் நீங்க கொடுத்துருக்குறீங்க. பிரேமலதாவை கொடுத்தாங்க, பிரேமலதா உங்களோட சேருவாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? உடனே சொல்லிச்சு பார்த்தீங்கல்ல, நாங்கள் விஜயகாந்த் மரணத்துக்கு துக்கம் தெரிவிச்சதுக்காக நாங்கள் திமுகவை பாராட்டுக்கிறோம், நன்றி. ராஜ்யசபா கிடைக்கலாம், அடுத்த செகண்ட் நான் உங்ககிட்ட வர்றேன்னு ஆரம்பிச்சிட்டேன். தேமுதிக திமுகவோட அது மாதிரி தானே பேச்சு வந்தது. உடனே சொல்லிடுச்சு இல்ல, ராஜ்யசபா கொடுக்கலன்னு உடனே விஜயகாந்த் மரணத்துக்கு அனுதாபம் தெரிவிச்சு திமுக பொதுக்குழுவில் இது போட்டாங்கன்னு உடனே திமுகவுக்கு நன்றி அது இதுன்னு பேச உடனே நட்புக்கு பாராட்டார். ஆக வைகோவுக்கு இன்னும் சொல்ல போனா வைகோ மாதிரி சீசன்ட் பாலிட்டிஷியன் ராஜ்யசபாவுக்கு ஆசைப்படக்கூடாது. எனக்கு ராஜ்யசபா பத்தி எனக்கு எப்படி தெரியும்னா, எங்க அண்ணன் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டார். ஜாயின் பண்ண உடனே எம்ஜிஆர் அவருக்கு ஏதாவது பதவி கொடுக்கணும்னு ரொம்ப தீவிரமா இருக்காரு. சேர்ந்த உடனே அவருக்கு பதவி கொடுக்கணும்,
அப்படின்னு நினைச்சார். ஏன்னா அவ்வளவு நட்பு ரொம்ப நெருக்கம். அது ரெண்டாவது, அப்படி ராஜாராம் கொடுத்தாக்கா திமுக அலுவலர்கள் மற்றவங்களும் எம்ஜிஆர் கிட்ட போனால் உடனடியாக பதவி கிடைக்குதுங்கிற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேர் கட்சி மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்காக அந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி உடனே கொடுக்கணும்னு இது பண்ணும்போது எங்க அண்ணனுடைய நண்பர்கள் பல பேர் வந்தாங்க. என்ன அரசியல் விட்டு ரிட்டையர் ஆகாதான் இருக்கீங்களா? இவர் ராஜ்யசபாக்கு ரெடி ஆயிட்டார். ரிட்டையர் ஆகிறதா இருக்கீங்களா? அப்புறம் தான் கேட்டா, அரசியல்ல தனியா நின்று ஜெயிக்க முடியாத அரசியல் செல்வாக்கு இல்லாம, மக்கள் செல்வாக்கு இல்லாம போறவனுக்கு கொடுக்கிற பதவி தான் ராஜ்யசபா. ராஜ்யசபாவை ஏன் உருவாக்குனாங்கன்னா, பெரிய அறிஞர்கள், திறமைசாலிகள் யார் யாரா இருக்காங்க, பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் தேர்தல் நின்று ஜெயிக்க முடியாது. ஆனா அவங்களுடைய ஆலோசனை நமக்கு தேவை. அப்ப அது அந்த மாதிரி வல்லுநர்கள் எல்லாம் வந்து ஒரு அவையில வச்சு அவங்களுடைய ஆலோசனை வாங்குறதுக்காக ராஜ்யசபா உருவாக்குச்சு. அந்த மாதிரி நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய அறிவாளிகள், மேதைகள், மகான்கள் அவங்களையெல்லாம் போடுறதுக்கு தான் இன்னைக்கு ராஜ்யசபாங்கிறது ரிட்டையர் ஆன நடிகைகளுக்கு கொடுக்குறதா மாறிடுச்சு. ஜெயபிரதா, ஹேமா மாலினி, ரேகா, டெண்டுல்கர், இது மாதிரி தேச சேவை புரிஞ்ச மக்களுக்கு கொடுக்குற மாதிரி ராஜ்யசபாங்கிறது ஒரு கவர்ச்சிகரமான இடமா மாறி போச்சு. அதான் அன்னைக்கு ஆரம்பிச்சது அதுக்காக தான் ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இப்போ வந்து நம்ம இது வைகோ வந்து அதுக்கு ஆசைப்படவே கூடாது. வைகோ ஒரு கட்சியை வச்சிருக்காரு. உங்களுடைய கட்சி மூலமா நீங்க ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா நீங்க ஏன் ராஜ்யசபா போறீங்க? இந்த ரெண்டாவது ஒரு பலமான கூட்டணியில இருக்கீங்க. உங்களுக்கு அந்த சீட்டு உங்களுக்கு உறுதியா இருக்குது. அதுல நீங்க ஜெயிச்சு போய்க்கலாம் இல்ல. கட்சி இல்லாத என்ன மாதிரி ஆளுங்க தாங்க அதுக்கு ஆசைப்படணும். எனக்கு பின்னணி கிடையாது, நான் ராஜ்யசபாக்கு ஆசைப்படலாம், நீங்க படக்கூடாது. இப்ப திருமாவளவன் எடுத்துங்க, அவர் ராஜ்யசபாக்கு போறதில்ல, அவரு எலெக்ஷன்ல நிக்கிறார், நின்று ஜெயிக்கிறார். தனக்கு மக்கள் சக்தி இருக்கா இல்லையாங்கிறத பரிசோதனை பண்ணி பாத்துக்கிறார். இதுக்காக வந்து அவரு கட்சி விட்டு போறேன்னாக்கா, பிரேமலதா இருக்காங்க, அவங்களது உளுந்து போச்சு, கட்சி காலி ஆகி போச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. மக்கள் நல்ல கூட்டணி வச்சாங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம காலியாகி இப்ப தலைவனும் இல்லை, ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு அந்த கட்சியில யாருமே இல்லை. ஏதாவது கொடுத்தா அதை வச்சு நம்ம பொழப்பு நடத்திக்கலாங்கிறதுக்கு அவங்க ஆசைப்பட்டதை வளர்த்தாங்க. வைகோ அதை கேட்கறது, ஒரு சீசன்ட் பாலிட்டிக்ஸ் அதை கேட்கறது, அரசியலை விட்டு ரிட்டையர் ஆகுறீங்களா, எதுக்கு நீங்க அதுக்கு போறீங்க? எங்க அண்ணா அப்புறம் தான் இந்த ராஜ்யசபா பத்தி இந்த தகவல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து உட்காந்துட்டார். நீ ராஜ்யசபா போய் எனக்கு என்ன வருது, மாசம் வந்து இத்தனை லட்சம் ரூபா பணம் கிடைக்க போகுது, அதை நான் கொடுத்துட்றேன், அரசியல்ல இருந்து வெளியே போயிடாது அப்படின்னு நான் கூட இருந்தேன். அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு சபா விருந்தெல்லாம் வச்சு, அப்பதான் எனக்கு ராஜ்யசபா பத்தி எனக்கு விஷயமே புரியுது. ராஜ்யசபான்னாக்கா ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து உங்களை ஓரம் கட்டுறாங்கன்னு அர்த்தம். கவர்னர் பதவி மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களை என்ன பண்றதுன்னு பார்த்தா உங்க வாய் அடைச்சதுக்கு ஒரே வழி கவர்னர் போஸ்ட் கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்க கவர்னர் போஸ்ட்ல இருந்து நீங்க மறுபடியும் அரசியலுக்கு வர முடியாது. வெளியே போன்றதுக்கு பதிலாக கவர்னரா போடுறோம். அது மாதிரிதான் ராஜ்யசபா. அது வைகோ ஆசைப்படக்கூடாது. அதனால அவர் ஆசைப்பட்டாரா இல்லையாங்கிறது தெரியாது. அவர் இருந்தாரு, பதவி முடியுது, டைம் கேட்டா முடியுது, போறாரு, அவ்வளவுதான். அதை அவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கு. இல்ல, ராஜ்யசபா எம்பி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காண்டி வைகோ அவர்கள் வந்து திமுக கூட்டணி விட்டு போவாரா அப்படிங்கிற ஒரு, அது எல்முருகன் அந்த அளவுக்கு அவரை மட்டமா எஸ்டிமேட் பண்ணியிருக்காரு. எல்முருகனுடைய பார்வையில வைகோ ஒரு மட்டமான ஆசாமி, நாங்க பதவி கொடுக்கறோம்னா வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்முருகன் சொல்லியிருக்காரு. வைகோ தான் பதில் சொல்லணும். உங்களை இவ்வளவு மோசமான ஒரு அரசியல்வாதியா எல்முருகன் சொல்றாரு, நீங்க அதை எப்படி ரிஜாயின்டர் கொடுக்கலன்னா அவங்க சொல்ற கருத்து கரெக்டா போயிட்டு. சார், திமுக கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் அவர்கள் வந்து கூடுதல் சீட்டுகளை நாங்க கேட்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? தான் இருக்கிறாங்கிறத காட்டிக்கிறதுக்காக இந்த எலெக்ஷன்ல ஒரு சீட்டு கேட்கிறாரு. அதுக்காக ஒரு கட்சிக்குள்ளார ஒரு குழப்பம் உண்டாக்குற மாதிரியோ, கூட்டணி விட்டு வெளியே போவேங்கிற மாதிரியோ ஒரு தான் இருக்கிறத காட்டிக்கிறதுக்காக செய்திகள் அடிபடுறாரு. அப்போ வந்து கூட்டணி இது வேட்பாளருக்கு முடிவு பண்ணும்போது அந்த இடது கம்யூனிஸ்டுகளுக்கு சீட்டு கொடுக்கும்போது சண்முகம் வந்து தனக்கு ஒரு துண்டு போட்டு வச்சுக்கிட்டார். இப்படி இந்த சீட்டில் போட்டிருக்காரு, என்னை கவனிக்கிறேன், இல்லாட்டி நான் குழப்பம் விளைவிப்பேன் அப்படின்னு இருக்காரு. பார்க்கலாம் அதை கம்யூனிஸ்டுகள் அதை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு அவங்க தான் பார்க்கணும். இந்த காலகட்டத்துல வந்து இடதுசாரிகளுக்கும் கொஞ்சம் அதிக இடம் கொடுக்க வேண்டிய நிலைமை தான் இருக்குது அப்படிங்கறதுனால கூட அவங்க கேட்கலாம் இல்லைங்களா? கொடுக்கலாங்க. மொத்தமே 234 சீட்டு தான்.
அதுக்குள்ளாரதான் நீங்க கொடுத்தாகணும். எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு என் கட்சி தொண்டர்கள் வந்து உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு உங்களை உட்கார வச்சு நாங்க விரல சுக்கிட்டு போறதா? உனக்கு ஆள் இருந்தா நீ தனியா நில்ல, ஏன் என்கிட்ட எங்க கூட்டணிக்கு வர்ற? கூட்டணி நீ ஏன் வர்ற? காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? கலைஞரை மிரட்டினாங்க, இல்லாட்டி தயாளமா உள்ள தள்ளிடுவேன்னாங்க. எவ்வளவு சீட்டுன்னாரு, 60ன்னாரு, எடுத்துக்கோ. பசாம விட்டாரு, ஒர்க் பண்ணல, 4 சீட்டு. புரிஞ்சதா என்ன எங்க இருக்கேன்னு? அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு காங்கிரஸ் வந்து கூட்டணி பத்தி பேச்சே கிடையாது. துரத்தின போறாங்கிற பயத்தில் இருக்கிறாங்க. அதான் என்ன. ஆனா நாடாளுமன்றத்துல காங்கிரஸுக்கு கூடுதல் அது அந்த காம்ப்ரமைஸ் தான் பண்ணுவார். கலைஞர் அந்த காலத்துல தான் பண்ணார். அண்ணாவும் அதை தான் பண்ணார். மத்தியில நீ இருக்கணும், காங்கிரஸ் இருக்கணும். அண்ணா வந்து காங்கிரஸுக்கு நேர் விரோதியா இருந்தார். ஆனா மத்தியில காங்கிரஸ் தான் இருக்கணுங்கிறதுல ஒரு திட்டவட்டமா இருந்தார். ஒரு தடவை வந்து ஒரு பிரச்சனை வந்த போது இந்திரா காந்தியை சப்போர்ட் பண்ணி அண்ணா வந்து முதலமைச்சராக இருக்கும்போது இந்திரா காந்தியை சப்போர்ட் பண்ணுங்கன்னார். எங்க அண்ணா வந்து நாடாளுமன்றத்தை வந்து கொரோனாவா இருக்கார், திமுக எம்பியாவா. அவர் சொல்றாரு, நான் காலமெல்லாம் காங்கிரஸ் எதிர்த்து வேலை பார்த்தோமே, இப்ப போய் ஆதரிச்சு ஓட்டு போட்டுன்னா நான் எப்படி போடுறது? அரசியல் முதிர்ச்சி இல்லை அந்த நேரத்துல. அந்த 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 வேகம் எது காங்கிரஸ் எதிர்ப்புங்கிற வேகம். அண்ணா சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராம் கருத்துக்கு மதிப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏற்று ஓட்டு போட்டாங்க. அப்புறம் இந்திரா கேட்டாங்க. அப்புறம் தான் ராஜாராமுடைய கருத்து. அப்புறம் இந்திரா வந்து இவரை கூப்பிட்டு சரிப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தியினுடைய நேரடி பார்வையின் கீழ் அவர் நின்றுட்டு இருந்தார். இன்னைக்கு காங்கிரஸை எடுத்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தாங்க திமுக. இன்னைக்கு காங்கிரஸ் திமுக ஒன்னா இணங்கி இருக்குது. ஏன்னா இந்த காங்கிரஸினுடைய இடத்துல காங்கிரஸ் என்னென்னலாம் பண்ணிச்சோ அதை வந்து பாஜக பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா அன்னைக்கு காங்கிரஸுக்கு இருந்த பேர் வந்து பார்ப்பனர்களுக்காக இருக்கிற கட்சி. காமராஜருடைய ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களுக்கு பொன் யுகம் இல்லை. தொழிலதிபர்கள் பூரா அவங்க தானே. சிம்சன் என்ன, டிவிஎஸ் என்ன, எஸ்ஆர்பிஎஸ் என்ன, ஈசன் குரூப் என்ன, இந்தியா சிமெண்ட்ஸ் என்ன, சேஷசாயி என்ன, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெரிய தொழிற்சாலைகள் ஆர்வகட்ராமன் பீரியடு, காமராஜ் பீரியடு தான். அதை இழக்கிறதுக்கு அவங்க விரும்பல இல்லை. அதனாலதான் திமுக எகென்ஸ்டா எவ்வளவு எழுத முடியுமோ எழுதி, காமராஜர் எவ்வளவு தூக்க முடியுமோ தூக்கி அவ்வளவு. மீடியா சப்போர்ட்னால ஒரு ஆளை தூக்கி அரசியல் நிக்க வைக்க முடியாதுங்கிறது காங்கிரஸ் தோற்றத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அன்னைக்கு இருந்த அச்சு ஊடகங்கள் அத்தனையுமே திமுகவை எதிர்த்துதான் இருந்துச்சு. அண்ணாவையும் பெரியாரையும் இவரையும் கேவலப்படுத்தி அவங்க இப்படித்தான் எழுதுறாங்க. பெரியாரை எவ்வளவு கேவலப்படுத்துவாங்க, பொண்ணுக்கு வீங்கி, ஆழ்வார்க்கடியா, இப்படி எல்லாம் எழுதுவாங்க. ஆழ்வார்க்கடியான் எல்லாம் சொன்னாங்கல்ல. ஆழ்வார்க்கடியான் அதாவது யார் ஆழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அவங்க போய் அவருக்கு அடிபணிச்சிருவாரு. ஆழ்வார்க்கு அடியான், ஆழ்வார்க்கடியான் அப்படின்னு. பொண்ணுக்கு வீங்கி, அதாவது கையெழுத்து போடுறது கூட காசு வாங்குவார். அதுக்கு என்னன்னா அந்த கூட்டம் வந்து அவர் மேல விழுவாங்க. அதுக்காக அந்த கையெழுத்து போடுறதுக்கு இது பண்ணாக்கா அது கண்ட்ரோல் ஆகும். அதுக்காக இது வாங்குவார். அதை வந்து அப்படியே கொண்டு போய் திராவிட கழகத்தில் கொடுத்துருவார். ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திலும் வர்ற பணத்தை அப்படியே கொண்டு கொடுக்குறாரு. அதுக்கு அவரை வந்து பொண்ணுக்கு வீங்க, காசை கண்டு அலையிறவர் அப்படிங்கிற மாதிரி. யாரு? இந்த 3% பசங்க. பாரதியார் தான் சொன்னார். அவங்க ஆளு சூது மிக செய்வான் பார்ப்பான், பணம் வருகிறது என்றால் உடலும் வேர்ப்பான். பாரதியார் எழுதுன இவனுங்க பெரியார் வந்து பொண்ணுக்கு வீங்கன்னு எழுதுறாங்க. இந்த அளவுக்கு கவலைப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தீர்வு. அப்படி காங்கிரஸுக்கு ஒழிச்சு கட்டுவேன்னு ஆரம்பிச்ச ஒரு கட்சி இன்னைக்கு காங்கிரஸுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கறதே திமுக தான். அவங்க யார் வேணாலும் வெளியே போவாங்க, காங்கிரஸ் போக மாட்டாங்கிற அளவுக்கு உறுதியான நண்பர்களாக இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க. அதனால எல்முருகன் வந்து நீங்க வந்து வைகோ ஒரு குறிப்பிட்ட சொல்றாருன்னு போது அது வைகோவுக்கு ஏற்பட்ட அவமானமா தான் நான் கருதுறேன். ஒரு ராஜ்யசபா சொன்னாக்கா நீங்க கொள்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை அவ்வளவு கீழ்த்தரமான முறையில எல்முருகன் பாஜக உங்களை இடம் போட்டுருக்குது. அதை நீங்க தான் பார்க்கணும். உங்களை நாங்க ஏதோ ஒரு பெரிய திராவிட சிந்தனையாளர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி நீங்க இதுல அவர் எல்முருகன் சொல்றது உண்மையா இருந்தாக்கா உங்களுக்கு எங்களுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது கூட்டணி இல்லாம வந்து அவங்களால ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை சொல்றாங்க. அதாவது கூட்டணி கட்சிகள் இருக்கிறதுனாலதான் திமுக கொஞ்சம் வலிமையா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க?
இப்படி எல்லாம் சொல்லி திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிறது இவங்க ஆசை. நீ நில்ல தனியா, நீ என்னத்துக்கு 10 தடவை இங்க வந்து வந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிற? அந்த சைமனை சொல்லுவீங்க கூட்டணி இல்லாமல் இருக்கா என்ன எப்ப கேட்டாலும் 8.5% அவருக்கு இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா 92% ஓட்டு போடலன்னு அர்த்தம். 92% உங்களை எதிர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். அந்த 8% உனக்கு இருந்த இந்த சினிமா கவர்ச்சியில வந்த 4-5 பசங்க ஒருவேளை மறுபடியும் ஒரு சினிமா எடுத்தா நமக்கு சான்ஸ் கிடைக்கும்னு வர்றதுனா தான் அந்த 8%. ஒரு தடவை கூட ஒரு டெபாசிட் வாங்குது. ஜம்மமா சொல்றாரு கூட்டணியில் இல்லாமல் என்ன கிழிச்ச லட்சங்கள் நிறைவேறதுக்கு என்ன பண்ணீங்க? உலகம் முழுவதிலும் கூட்டணி ஆட்சி தாங்க, இந்தியா முழுக்க கூட்டணி ஆட்சி. அப்ப மோடி என்ன தனியா தான் ஆட்சி பண்றாரு? இல்ல, கூட்டணி கட்சிகளோட தான் ஆட்சி புரியாது. யாரு தனியா இருக்கா? திமுக மாத்திரம் தனியா நிக்க. நானா இதை ஒழிச்சு விட்டாக்கா இதுதான் அந்த 3%கார சூழ்ச்சி. இப்படி சொல்லி சொல்லி தனியா நிக்கிற. எதுக்கு தனியா நிக்கணும்? எதுக்கு தனியா நிக்கணும்? ரன்னிங் ரேஸ் ஓடுறோம், காலில் வந்து பூட்ஸ் போட்டுக்கிட்டு ஓடுறோம். பூட்ஸ் இல்லைன்னா நீ ஜெயிப்பியா அப்படிங்கிற பாரு. பூட்ஸ் ஒரு சப்போர்ட். அது 2 தடவை நின்னாரு கலைஞர், நின்னாரு கூட்டணியே இல்லாம நின்று 24 இடத்துல ஜெயிச்சார். ஒரு ஊடகம் கூட அன்னைக்கு டிஜிட்டல் மீடியாலாம் கிடையாது. அத்தனை ஊடகங்களையும் ஏத்துக்கிட்டு நின்று 24 இடத்துல. யாரு கூட்டணி சேர மாட்டேன்னாங்க. எமர்ஜென்சி முடிஞ்ச வந்த இதுல தனியாவே நின்னார். 24 இடத்துல ஜெயிச்சார். 57 வந்து அண்ணா தனியா தான் நின்னாரு. 15 இடத்துல ஜெயிச்சாரு. பல இடங்கள்ல அவங்க தோத்தது வந்து 500 ஓட்டு 1000 ஓட்டு வித்தியாசம் தான் தோத்தாரு. 62லயும் அதே தான் நடந்தது. 15 இடம் இருந்தது 50 மாறிச்சு 62ல. அப்பவும் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து தோல்வி வந்து சொல்பம் less than 2% வித்தியாசம் பல இடங்கள்ல. நேரப்பறம் தான் கேட்டாரு. வளராதுன்னு போற போக்கு பார்த்தா காலி ஆயிடுவோம் காமராஜர் கிட்ட சொன்னாரு. காமராஜர் இந்த பத்திரிகைகளை நம்பிக்கிட்டு நமக்கு தான் சப்போர்ட் இருக்குதுன்னு நம்பிக்கிட்டு அப்படியே இருந்துட்டாரு. மிஸ்கைட் பண்ணாங்க. உங்களை யாரும் அசைக்க முடியாது. அமெரிக்காவில இருந்து நேரு இறந்த போது நிக்சன் வர்றாரு பிரசிடென்ட் அனுதாபம் தெரிவிக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவருங்கிற முறையில் காமராஜர் அவர் பார்க்கிறாரு. காமராஜரை சந்திக்க நிக்சன் ஆர்வம் செய்தி. அவரை பார்த்து ஆகணும். ஆளுங்கட்சியினுடைய தலைவரை பார்க்காம போவாங்களா? அதுக்கு இவங்க கொடுத்த அவர் என்ன நிக்சன் வந்து காவல் காத்துக்கிட்டு நின்ன மாதிரி இப்படி எல்லாம் போட்டு அவரை வந்து தூக்கி விட்டு அவர் அதை நிஜம் நம்பிட்டாரு. கடைசியில் பார்த்தா என்ன ஆச்சு? 67 அவரே தோத்தார். 64ஆம் வருஷம் வந்து நேரு இறந்த போது நிக்சன் வந்து காத்துக்கிட்டு இருக்க அளவுக்கு பெரிய தலைவராக இருந்தவர் 67 எலெக்ஷன்ல 2 வருஷம் தோத்தே போயிட்டார். இன்னைக்கு வரலாம். அதுக்கப்புறம் வரவே இல்லையே. அவர் எம்பியா இருந்தாரு தவிர அவர் அந்த கட்சி அரசியலுக்கு வரவே முடியலையே. அன்னைக்கு போனவங்க தான். காரணம் என்னன்னா இந்த மாதிரி மிஸ்கைட் பண்ணாங்க மீடியாக்கள் வந்து. நீ இன்னைக்கு காமராஜரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, அதே கிடையாது. இன்னைக்கு அதே தான் எழுதுறாங்க. இன்னைக்கு அதே தான் எழுதுறாங்க. ஒருத்தர் அவருடைய தீவிர ரசிகர் ஒருத்தர் எழுதினார். ஒரு என்ஜினியரை கூப்பிட்டாராம், இந்த இடத்துல டேம் கட்டுறது, அதை எப்படி கட்டுறதுங்க, அந்த இடத்துல இது அதை கட்டுறதுக்கு தான் உன்னை வந்து படிக்க வச்சிருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் வந்து அந்த டேம் கட்டி முடிச்சிட்டாரு. அவர் யார்? அந்த என்ஜினியர் யாருன்னா அப்துல் கலாம். காமராஜரை உயர்த்தி பேசுறதுக்காக எழுதுனது. அப்துல் கலாம் ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட என்ஜினியர். அவர்கிட்ட போய் டேம் கட்ட சொன்னாரு. அப்பதான் நான் போட்டேன். காமராஜர் ஏன்டா தோத்தாருன்னா ஸ்பேஸ்ல ராக்கெட் விடுறவர் போய் டேம் கட்ட சொல்ற அளவுக்கு அவருக்கு கொஞ்சம் இது இருந்திருக்குது, அனுபவம் இருந்திருக்குது. அதனாலதான் அவர் தோத்திருக்காரு. இப்படி எல்லாம் எழுதி காமராஜரை கவலைப்படுத்துறாரு. அது விடுங்க, இன்னைக்கு அது அவரெல்லாம் ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் அது ஒண்ணு, அதை பத்தி ஒண்ணும் இல்லைன்னு வச்சுங்க. சொல்றேன், இதெல்லாம் தனியா நின்று ஜெயிக்கலன்னு சொல்றதுல ரைட்டு. அதனால ஒண்ணு கூட்டணியில தான் ஜெயிக்கிறோம். கூட்டணி கட்சிகள் கொடுக்குற மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அந்த கூட்டணி கட்சிகள் எங்களோட சேர்றது, திமுகவோட சேர்றதுனாலதான் அவங்களுக்கு 2 எம்எல்ஏ கிடைச்சது. தனியா நின்று தான் கிடைச்சிருக்குப்பா. மியூச்சுவல் பெனிஃபிட். பெரிய சாமர்த்தியமா பேசுறதா இருந்துச்சு. தனியா நின்னா என்ன ஆகும்னா சத்தியமா சைமன் செபாஸ்டியன் மாதிரி ஆக மாட்டோம். அந்த அளவுக்கு அவ்வளவு போக மாட்டோம். ஆனா சைமன் கிட்ட சும்மா சொல்லக்கூடாது. இன்னைக்கு வரல கூட்டணி யாரும் சேர வரலங்கிறது வேற விஷயம். அவர் என்னமோ கியூ நிக்கிற மாதிரியும் இவர் வேணாங்கிற மாதிரி பேசுவாரு. யார் வந்தா இன்னைக்கு இருக்கு? இப்ப அதே இப்ப சைமனோட வந்து கூட்டணி இதை யார் சேர்ந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா.
ம். அவர் மதுரையில வந்து என்னென்னமோ பாக்குறாரு, காலையில இருந்து சாயந்தரம் உட்காந்து பார்த்தாரு, கூட்டணிக்கு சார்ந்த ஒரு பயம் அடிப்பாரு. ம். திமுக ஒழிப்பேன், திமுக ஒழிப்பேன், திமுக ஒழிப்பேன்னு எதை பார்த்தாலும் அரண்டவங்கன்னு இரண்டு தரலாம் பேய்க்கிற மாதிரி எதை பார்த்தாலும் அவருக்கு திமுகவை தெரிந்து உளர ஆரம்பிச்சிட்டாரு. உளறிட்டு போயிட்டாரு. என்ன நடந்தது? ஒரு காலத்துல அவர் எப்படி இருந்தார்? மறுபடியும் சொல்றேன், கியூ நிக்கும். அமித்ஷா வர்றாருன்னா கியூ நிக்கும். ஏர்போர்ட்டுக்கே ஓடிடுவாங்க. அவர் பின்னாடியே ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. ம். திரும்பி போறவர்கள் அந்த இடத்த விட்டு அசைய மாட்டாங்க. ராப்பக்கெல்லாம் அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவர் உட்கார்ந்து இருக்காரு, போறதுக்கு ஆளக்கா. என்ன நிலைமை? அதனால வைகோவுக்கு நம்ம சொல்றது வந்து எல்முருகன் உங்களை வந்து அடிமை ரொம்ப கேவலமான முறையில உங்களை கணிப்பு, எங்க பார்வையில வந்து அது ஒரு கேவலமான இது கணிப்பா தோணுது. நீங்க தான் பதில் சொல்லணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.